ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெட்ரோல் விலை இருக்குல்ல, பெட்ரோல் விலைய எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதுக்கான என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பெட்ரோலோட விலை வந்து இப்போ நாளுக்கு நாள் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இது மக்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ பெட்ரோலை எப்படி எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணலாம், ஹவு டு மேனேஜ் த பெட்ரோல் காஸ்ட், அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு கிளியராக பார்க்கலாம். இப்போ பொதுவாக டீசல் பெட்ரோல் அது மாதிரி எடுத்துகிட்டிங்க வச்சுங்களேன், டீசலோட டென்சிட்டியை விட, அதாவது டீசலோட அடர்த்தியை விட பெட்ரோலோட அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தாலும் தெரியும், டீசலை தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இதாக இருக்காது, கடினத்தன்மையாக இருக்காது. அதுவே பெட்ரோலை தொட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப அடர்த்தி அதிகமானதாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு தாட்டை வச்சு ஒரு சயின்டிஃபிக்கலாக நம்ம பெட்ரோலை எப்படி எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் தான் அது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து பெட்ரோல் போடுவோம்ல, பெட்ரோல் போடும்போது மேக்ஸிமம் வந்து ஈவினிங் 6 o'clockலேருந்து அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock இந்த 12 hours டைமிங் இருக்குல்ல, இந்த 12 hours டைமிங்கில் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் போட பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே டைமை விட நைட் டைமில் பெட்ரோலோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதாவது ஈவினிங் டைமில் இப்போ ஒரு மார்னிங் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா, அண்டர் கிரவுண்டில் பெட்ரோல் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ஹீட்னால அந்த பெட்ரோலோட மாலிகுல் இருக்குல்ல, ஒன்றோட ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பெட்ரோலோட டென்சிட்டி, அதாவது அடர்த்தின்னு சொல்லுவாங்க, அது வந்து கம்மியாக இருக்கும் டே டைமில். ஸோ வந்து ஈவினிங் டைமிங்கில் கிரவுண்டில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், அதனால் அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஒரு டெஸ்டிங் நீங்களாம் நம்பனா வச்சு பாருங்கள். இப்போ டே டைமில் 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்துங்க, 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்கள். அதுவே நைட் டைமில் 1 லிட்டர் பெட்ரோல் அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் 1 லிட்டர் வாங்கிருக்கீங்களா, அந்த பெட்ரோலோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு ரொம்பலாம் அதிகமாக இருக்காது, ஒரு 1-2 கிராம், மேக்ஸிமம் 10 கிராமுக்குள்ளே அதிகமாக இருக்கும். ஸோ அதோட மாரல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக்காக டென்சிட்டி கம்மியாக இருக்கும் டே டைமில். ஈவினிங் டைம் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா பெட்ரோலோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பைக்குக்கு பெட்ரோல் போடுறீங்க, பைக் வந்து 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோம். டே டைமில் பெட்ரோல் போடுறீங்க, 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னா, இதுவே நைட் டைமில் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா, அதே 1 லிட்டருக்கு ஒரு 42, 43 அது மாதிரி கொஞ்சம் அதிகமான மைலேஜ் கொடுக்கும். காரணம் அதோட அடர்த்தி இருக்குல்ல, அடர்த்தி அதிகமாக இருக்கனால அப்படி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் செய்யறதுலாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. டே டைமில் பெட்ரோல் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் 6 o'clockலேருந்து அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock இந்த டைமுக்குள்ளே பெட்ரோல் போட பாருங்கள். இப்போ போட்டிங்கன்னா ரெகுலராக இதுமாரி நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பெட்ரோல் வந்து எந்த அளவுக்கு மிச்சமாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மெத்தடை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ மிச்சமாகுதுங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிய வரும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.